என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம 2 பேரும் கோர்ட்ல நின்னுட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்தேன். உள்ள என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தாலும், அதாவது பிளேம் கேம் சண்டை எல்லாம் கோர்ட்டுக்குள்ள மட்டும் இருக்கட்டும், சரியா? லாயர் சண்டை போட்டுக்கிட்டோம். பசங்க ரிஷி செஞ்ச தப்புக்கு ரிஷி எந்த தப்பும் செய்யலங்க. அதாவது தப்பு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். அதை பத்தி உள்ள லாயர்ஸ் பேசட்டும், ஜட்ஜ் டிசைட் பண்ணட்டும். அவங்க சண்டை போட்டுக்கிட்டோம், நாம சண்டை போடணும்னா நாம சண்டை போட்டு முடிவு பண்ணிருக்கணும். ஆனா முடியலையே. உன்கிட்ட ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன்னா, கேஸ் எப்படி வேணும்னாலும் போகட்டும், ஆனா அதனால நமக்குள்ள எந்த டென்ஷனும் இருக்க கூடாது. நாம பசங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம், ஆனா யார் மேல உண்மை இருக்கோ அவங்க தப்பிச்சுப்பாங்க. யார் பக்கம் போயிருக்கோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சோ நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க லைஃப் அவங்க தான் பாத்துக்கணும். நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, அதாவது கிடைக்க போகுது ரொம்ப சீக்கிரம். என்ன, முதல்ல இந்த கேஸ் முடியட்டும். சீக்கிரம் முடிஞ்சிரும். ரிஷி, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? இன்னும் நீ அந்த நினைப்புல தான் இருக்கியா? நீ என்னைக்குமே திருந்த மாட்டியா? கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ இந்த கோர்ட் ரூமுக்கு இல்ல, வெட்டிங் ரூமுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். உன் மேல எந்த ஒரு கேஸும் இருக்காது. அப்ப நம்ம 2 ஃபேமிலிக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு டென்ஷனும் வராது. நம்ம ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். நீ ஒரே ஒரு தடவை ஓகேன்னு சொல்லு. நீ ஜெயிலுக்கு போவ. அப்புறம் இதுதான் உனக்கு மருந்து. நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு எப்பவுமே முடியாதுன்னு தான் பதில் சொல்வேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவளை நீ லவ் பண்றியா? ஆமா, லவ் பண்றேன். ஏதாவது கேட்கணுமா? அப்ப சரி, முடிவு இனிமேல் ஜட்ஜு தான் சொல்லணும். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போறத நான் பார்க்க விரும்புறேன். பிரியங்கா, கேஸுக்கு டைம் ஆயிடுச்சு. யுவர் ஆனர், அக்டோபர் 20ஆம் தேதி ராத்திரி எம்ப்ளாயிஸ் எல்லாரும் போயிட்டாங்க. ரிஷியும் பிரியங்காவும் இருந்திருக்காங்க. லேட் நைட் டியூட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரிஷி பிரியங்கா கிட்ட ரொம்ப இனிக்க பேசியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க சிரிச்சிருக்காங்க. அத அவரு தப்பான அர்த்தத்துல எடுத்துக்கிட்டாரு. மிஸ்டர் பியோம் கேஸ்க்கு வரல. அவர் ஏதோ ஒரு கதை சொல்றாரு. உண்மையிலேயே அப்படி எதுவும் நடக்கல. ஆனா பிரியங்காவும் ரிஷியும் ஆபீஸ்ல இருந்தது உண்மைதான். ஆனா தவறு பிரியங்கா மேலதான். பிரியங்கா ரிஷி கிட்ட இனிக்க பேசியிருக்காங்க. பிரியங்கா ரிஷிய இங்க அங்க டச் பண்ணிருக்காங்க. அப்புறம் ரிஷி முடியாதுன்னு சொன்னப்ப பிரியங்கா தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரியங்கா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி கற்பனையா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒரு பையன் பிரியங்காவை விட ஸ்ட்ராங்கானவன், அவனை பிரியங்கா ரேப் பண்றதுக்காக முயற்சி பண்ணாளா? அதனாலதான் இவர் ஆபீஸை விட்டு ஓடிட்டாரா? பெண்கள் வீக்கானவங்க, ஆண்கள் வீக்கானவங்க இல்ல. மைலாட், வீக்னஸ்ங்கிறது மரியாதையில இருக்கு. 2 பேருக்குமே மானம் முக்கியம். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. மாலஸ்டேஷன்ங்கிற வார்த்தை பெண்ணுக்கு மட்டும் உருவானது கிடையாது. மாலஸ்டேஷன்ங்கிறது ஒரு ஜெனரலான வார்த்தை. மாலஸ்டேஷன்ங்கிறது ஜெண்டரோ இல்ல ஏஜோ கிடையாது. இந்த கேஸ் ஆணுக்கோ இல்ல பெண்ணுக்கோ மட்டும் இல்ல. இந்த கேஸ் விக்டிம் ஒரு விக்டிமைசருக்காக. இந்த கேஸ நீங்க ரொம்ப வித்தியாசமான முறையில கையாண்டிருக்கீங்க மிஸ்டர் பியோம். நான் இப்ப உங்ககிட்ட காட்ட போற போட்டோஸ் என்னோட கிளையண்ட் இவரால எந்த அளவுக்கு வயலண்டா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த போட்டோஸ் எல்லாம் சம்பவம் நடந்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட போட்டோஸ். வக்கீல் சார், ஆபீஸ் விஷயம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த போட்டோஸ்க்கான பதில்கள் என்கிட்ட இருக்கு. அது என் கிளையண்ட்டை மாட்டி வர்றதுக்காக அவங்க பண்ண விஷயங்கிறது ப்ரூவ் ஆயிடும் மை லார்ட். மை லார்ட், மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ராவை விட்னஸ் பாக்ஸுக்கு அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். தாராளமா. எஸ் யுவர் ஆனர். ரிஷி உங்களோட கைடன்ஸ்னால வேலை செஞ்சாரா? இல்ல, அது என்கிட்ட ஒர்க் பண்ணல. ஹீஸ் டு ஒர்க் ஃபார் மை சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அதாவது சேம் பில்டிங்ல அவங்க கிட்ட வேலை செஞ்சா என்கிட்ட இல்ல.
அவர் உங்க கூட உங்களுக்கு கீழே உங்க கைடன்ஸ்ல வேலை பார்க்கல. அப்ப நீங்க அவர்கிட்ட பேசியே இருக்க மாட்டீங்க இல்லையா? எப்பவாவது குரூப்ல பேசுவோம், இல்லனா பர்சனலி பேசுனது இல்ல. எதுவும் இல்லையா? நாட் ஈவன் சிங்கிள் ஆர்டர்? நோ. அன்னைக்கு ராத்திரி ரிஷிய கேபினுக்கு வர சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சோ அங்க? சாரி சார், நான் அவனை கூப்பிடல. அப்புறம் அவரை வர சொன்னது யாரு? ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதும் திரும்பி ஆபீஸ்க்கு வந்தப்ப ரிஷி அந்த இடத்தை விட்டு ஓடுறத பார்த்தேன். அவனோட ட்ரெஸ் எல்லாம் அன்பட்டன்டா இருந்தது. அங்கிருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணான். அப்புறம் நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நான் பிரியங்காவை பார்த்தேன். அவளோட நிலைமை மோசமா இருந்தது. அப்புறம் அடிச்ச தடங்கள் இருந்தது. ரொம்ப பயந்து போயிருந்தா. அப்போ உள்ள என்ன நடந்திருக்குன்னு கூட எனக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பிரியங்காவோட அந்த நிலைமையை பார்த்துட்டு யார் வேணும்னாலும் சொல்லியிருப்பாங்க, ரிஷி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிருக்கானு. தட்ஸ் ஆல் மை லார்ட். மிஸ்டர் வியோன், நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர். நீங்க போகலாம். தேங்க்யூ. உங்க தரப்புல என்ன சொல்றீங்க? அந்த போட்டோஸ்ல 3ஆவதையும் 5ஆவதையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 3ஆம் நம்பர் போட்டோல கழுத்தை நெரிச்சதுக்கான அடையாளம் இல்ல. அப்புறம் 5ஆம் நம்பர் போட்டோல அந்த அடையாளம் இருக்கு. 3ஆம் நம்பர் போட்டோ பலாத்காரம் நடந்த அன்னைக்கு போட்டோ. அப்புறம் 5ஆம் நம்பர் போட்டோ மறுநாள் எடுத்த போட்டோ. அடையாளங்கிறது மறுநாள் கூட தெரியும். ஒருவேளை அந்த அடையாளம் ஸ்கிராட்ச் ஆயிருந்தா? ஆனா இது வாலண்டரியா ஏற்படுத்தின அடையாளம் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது முடியாது. நிச்சயமா என்னால நிரூபிக்க முடியும். ஒருவேளை நீங்க என்ன நிரூபிக்க விட்டீங்கன்னா நீங்க கோர்ட்டை குழப்ப பாக்குறீங்க. நான் ஒன்னும் குழப்பல சார். உங்க கிளையண்ட் தான் குழப்பறாங்க. அவங்களே தானாவே தன்னோட கைகளால அவங்க கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அடையாளத்துக்காக. ஏன்னா ரிஷிக்கு பெயில் கிடைக்க கூடாதுன்னு. அப்புறம் கேஸ்ல ரிஷிய மாட்டி விடணும். ப்ளீஸ் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் எனக்கு நியாயம் கிடைக்கணும் வந்தேன். ஆனா இங்க என்னையே நீங்க குற்றவாளி ஆக்குறீங்க. எனக்கு இந்த கேஸ் வேண்டாம். இந்த கேஸ் எனக்கு மேல வேண்டாம். Sit down, please. அமைதியா இரு. Relax. Just relax. களத்துல அடையாளத்தை ஏற்படுத்திருக்காங்க. அப்புறம் அத போட்டோவை எடுத்திருக்காங்க. அப்புறம் அதே போட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் ரிஷி தான் கல்பிரேட்னு போலீஸ் நினைக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோ ஏன் மிஸ்டர் ரிஷிய போலீஸ் கஸ்டடியில இருக்கும்போது அடிச்சிருக்காங்க. அப்புறம் தாக்கியும் இருக்காங்க. அதுவும் மிஸ்டர் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா. நானும் ரிஷியும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அப்புறம் எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிஷி என்ன விரும்ப ஆரம்பிச்சான். ரொம்ப சீக்கிரத்திலேயே அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான் எங்க ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஃபியூச்சரும் இல்லைன்னு. ஐ மீன் ஸ்டேட்டஸ். அவன் மிடில் கிளாஸ் சேர்ந்தவன். அப்புறம் நான் ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவன். நீ சொல்றதெல்லாம் போய். மேம், இவதான் ரிஷி விரும்பினா ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. இவளே என்கிட்ட சொல்லிருக்கா. ஒருவேளை ரிஷி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா அப்புறம் அவ இந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன்னு சொன்னா. மேம், இவங்க போய் சொல்றாங்க மேம். நீ தான் போய் சொல்ற. குவைட். ப்ளீஸ் பிரியங்கா, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஜட்ஜு கிட்ட சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி நான் சித்தப்பாவோட கேபினுக்கு போனப்போ அங்க ஆல்ரெடி ரிஷி இருந்தான். நான் அங்க போனப்போ அவன் என்னோட கைய புடிச்சிட்டான். அவன் என்கிட்ட என்ன சொன்னானா, நீ வந்து என்னோட பக்கத்துல உட்காருன்னு சொன்னான். காலேஜ்ல நடந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினான். அப்புறம் அவன் என்ன டச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ரொம்ப சத்தம் போட்டேன். அப்புறம் அங்க இருந்து ரிஷி ஓடிட்டான். அப்புறம் சித்தப்பா என்கிட்ட வந்தாரு. அவர் தான் என்ன சமாதானப்படுத்தினாரு. மிஸ்டர் கர்பதன், நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ क्वेश्चंस மை லார்ட். நீங்க இப்ப போகலாம். மை லார்ட், நான் இங்க ஒரு சாட்சியை கூப்பிட விரும்புறேன். அவர் இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. பெர்மிஷன் கிராண்டட். ஹரி சார், உங்களுக்கு ரிஷியா தெரியுமா? தெரியும் சார். அப்புறம் உங்களுக்கு பிரியங்காவை தெரியுமா? அவங்கள எப்படி சார் எனக்கு தெரியாம இருக்கும்?
அவங்க தான் பூரப் சாரும் அபிசாருடைய சொந்தக்காரங்களாச்சே. இந்த சம்பவம் நடக்கும்போது ராத்திரி நீங்க எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு போனீங்கங்கறத இந்த கோர்ட்டுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அது கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும் சார். அப்படின்னா ரிஷிய அபிஷேக் மெஹ்ராவோட கேபினுக்கு வர சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியும் சார். ரிஷி கிட்ட நீங்க பேசினதே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க ரிஷிக்கு ஆர்டர் கொடுத்ததும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப ரிஷிய உங்க கேபினுக்கு வர சொல்லி ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? அது அபிசார் ஒன்னும் சொல்லல சார். அத நான் தான் சொன்னேன். சார் உங்களை கேபினுக்கு வர சொன்னாருன்னு சொல்லி நான் தான் சொன்னேன். அப்புறம் இந்த விஷயத்த அபிஷேக் மெஹ்ரா சார் தான் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல சார், பிரியங்கா மேடம் தான் சொல்ல சொல்லி சொன்னாங்க. மிஸ்டர் அபிஷேக் மெஹ்ரா ரிஷி கிட்ட இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இன்ஃபேக்ட் ரிஷிய பிரியங்கா தான் அபிஷேக் மெஹ்ராவோட கேபினுக்கு வர சொன்னதா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது பிரியங்காவோட இன்டென்ஷன் என்னன்னு. பிரியங்காவோட இன்டென்ஷன் ரிஷிய தன்னோட கேபினுக்கு வர வச்சு மாட்டி விட பார்த்திருக்காங்க. அவங்க எல்லாம் பண்ண நினைச்சிருக்காங்க ரிஷிய மாட்டி விடுறதுக்காக. மிஸ்டர் வியோம், உங்களோட விட்னஸ். நோ கொஸ்டின்ஸ். நீங்க போகலாம். அட, அவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. அவர் எதுக்காக போய் சொல்றாருன்னு கேளுங்க. இவர் போய் சொல்றாரு. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ரிஷி தான் என்கிட்ட வந்தான். நான் அவன் கிட்ட போகவே இல்ல. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? அவன் அந்த அறையில என்ன பலாத்காரம் பண்ணிட்டான். இப்போ நீங்க எல்லாரும் முன்னாடியும் என்னோட இமேஜையே. மேம் ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசலாமா? ஐ மீன், சாட்சி கொண்டுக்கு வந்த நான் கொஞ்சம் பேசணும். நான் ரிஷியோட சித்தி. இந்த கோர்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது இந்த கேஸ்ல கண்டிப்பா ஒரு திருப்பத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன், யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ சோ மச். பிரியங்கா சொன்னாங்க பிரியங்காவும் ரிஷியும் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ்னு. அது உண்மைதான். ஆனா ரிஷி பிரியங்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்னு அவங்க சொல்றது எல்லாமே போய். பிரியங்கா தான் ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்புறம் அத பத்தி பேச என் வீட்டுக்கு வந்தா. பேசுறதுன்னு சொல்றது தப்பு, அது டீல். ஒருவேளை பிரியங்காவுக்கும் ரிஷிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சா ரிஷிக்கு நல்ல லைஃப் கொடுப்பாலாம். அப்படி இல்லைன்னா ரிஷியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன்னு சொன்னா. இது 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 எல்லாமே போய். நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஆமா, நான் போய் தான் சொன்னேன். அதுவும் ரிஷிக்காக, ரிஷியை காப்பாத்துறதுக்காக நான் பொய்யான கதையை சொன்னேன். சித்தப்பா, உங்களுக்கே தெரியும்ல, நீங்க ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். அவங்கள எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நீ உட்காரு. நீங்க என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நியாயம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் பேசாம அமைதியா இருக்கீங்க? இவங்க எல்லாம் என் மேல பழைய சுமத்துறாங்க. குற்றவாளி நீதான் பிரியங்கா. உனக்கு தான் தண்டனை கிடைக்கணும். எல்லா விதத்திலயும் நீ தப்பான ஆளு. மேம், பிரியங்கா என்கிட்ட சூசைட் பண்ணிப்பேன் பிளாக்மெயில் பண்ணா. ரிஷிய ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவ கையை கட் பண்ணிக்கிறதா என்ன மிரட்டினா. இதையே நீங்க முதல்லயே சொல்லல. மேம், இதெல்லாம் ஆபீஸ்ல பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். சின்ன பொண்ணு மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறான்னு நினைச்சிட்டேன். ஏதோ தப்பா யோசிக்கிறா, சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ புரிஞ்சுக்காம இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கா. இவளுக்கு அப்சஷன் இருக்கு. இவ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு கண்டிப்பா போகணும். இவ சொல்றத மத்தவங்க ஏத்துக்கணும்ன்றதுக்காக இவ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா. இவ அப்படி கிடையாது. அவ அப்படித்தான். அது கோர்ட்லயும் நிரூபணம் ஆயிருச்சு. இது வரைக்கும் நிரூபிக்கல. ஆர்டர் ஆர்டர். எது உண்மை எது உண்மை இல்லைன்னு அத கோர்ட் டிசைட் பண்ணும். நீங்க இல்ல. நீங்க போகலாம். தேங்க்யூ. பிரியங்கா ரிஷி மேல பொய்யான வழக்க ஜோடிச்சிருக்காங்கன்னு இந்த கோர்ட்ல முழுமையா நிரூபணம் ஆயிடுச்சு. அவர் குற்றமற்றவர். என்ன? இந்த கோர்ட்டின் முடிவை அடுத்த 3 தினத்துக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இந்த கோர்ட் முடிவடைகிறது. இது இப்படியும் நடக்கலாம். இது என்னோட லைஃப்.
என்னோட லைஃப நான் ஸ்பாயில் ஆக விட்டுருவானா என்ன? எனக்கு எதுவும் ஆகாது. எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, எல்லாரும். அப்புறம் ரிஷி, அவன் என்ன லவ் பண்ணிருந்தானா பாவம், அவனுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஆனா அவன் என்ன விரும்பல, காதலிச்சது நான். ஆனா அதோட விளைவு டேஞ்சரஸ் டிசிஷன். ஹலோ ஹலோ பிரியங்கா, நீ ஏர்போர்ட் போயிட்டியா? ஆக்சுவலி சித்தப்பா, ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு 3 மணி நேரம். டெல்லியில ஸ்மோக்கா இருக்குல்ல, அதனால. அப்படியா? சரி. ரிஷி கால் பண்ணிருந்தான். அவன் என்ன பார்க்க விரும்புறானா, அதுவும் கிளிஃப்ல. கிளிஃப்லியா? ஆனா ஏன்? ஐ டோன்ட் நோ சித்தப்பா. ஒருவேளை அவன் என் கூட பேச நினைச்சிருக்கலாம். வேண்டாம், நீ அவன் கூட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ அவனை பார்க்க வேண்டாம். ஓகே, டோன்ட் மீட் ஹிம். ஜஸ்ட் போய் பாக்குறனே. ஏன் பிரியங்கா? வாய்? ஒருவேளை சித்தப்ஸ் அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் வெக்கப்படுறான் போல இருக்கு. அவன் ஒரு தடவை என்ன கடைசியா பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கான் போல. இல்ல, நீ அவனை பார்க்க கூடாது. அவனை பார்க்க வேண்டாம். அவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே சித்தப்ஸ், ஒரு தடவை போய் பாக்குறனே ப்ளீஸ். அவன் ஏன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு நானும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சித்தப்ஸ். ஐம் சாரி சித்தப்ஸ். நாங்க நல்ல நண்பர்கள். ஒருவேளை அவனை நான் போய் பார்க்கலன்னா அவன் ஏன் என்கிட்ட அந்த மாதிரி முறை தவறி நடந்துக்கிட்டான் அப்படி நினைச்சு லைஃப் ஃபுல்லா என் மனசு பாரமாவே இருக்கும். ஹலோ சித்தப்ஸ். அட, நீ பேஸ்கெட் பால் கூட விளையாடுவேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, நல்லா தான் பால் போட்டேன். ஆனா இங்க என்னன்னா, பாலுக்கு பதிலா இங்க மொபைல் இருக்கு, பேஸ்கெட் பதிலா ஜார், அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. எல்லாம் உயிரோட இருக்கு. ஆனா இந்த என்னாச்சு? மொபைல் அவ்வளவுதானா? ஏன்பா, நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? அந்த பணத்தெல்லாம் வச்சு என்னதான் பண்ண போற? ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வாங்கிக்கோ, அதுவும் ஏன் சார்பில். நான் உனக்கு கிஃப்டா கொடுத்ததை வச்சுக்கோ. என்னப்பா, வாங்கிக்கிறியா? சும்மாலாம் கொடுக்க மாட்டேன், அட்வான்ஸா கொடுக்கறேன். ஹலோ ஹலோ பிரியங்கா, நான் சாரி சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஐ நோ, நான் நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன். நான் உன்கிட்ட கடைசியா ஒரு தடவை மன்னிப்பு கேட்க விரும்புறேன். ஐ நோ, நான் உனக்கு நிறைய டென்ஷன் கொடுத்துருக்கேன், கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். நான் கடைசியா உன்கிட்ட ஒரு தடவை சாரி சொல்ல விரும்புறேன். சித்தி அவ மன்னிப்பு கேட்கிறா. இங்க பாரு பிரியங்கா, நீ அழாத. ஐ மீன், நீ இப்ப என்கிட்ட சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இதனோட ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐ நோ, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ எம் ரியலி ஃபீலிங் பேட். நான் உன்னை கடைசியா நேர்ல பார்த்து உன் எதற்கு மன்னிப்பு கேட்க விரும்புறேன். ஒருவேளை நீ என்னோட முன்னாடி நின்னா ஐ ஃபீல் குட். நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை என்ன கடைசியா மீட் பண்ண. என்ன பார்க்க விரும்புறியா? லாஸ்ட் டைம் ப்ளீஸ். நான் லைஃப்ல நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கேன், அதனால உனக்கு நிறைய தொந்தரவும் ஆயிருக்கு. நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே ஆகணும். எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கணும். ப்ளீஸ் ஒரு வாட்டி என்ன கடைசியா மீட் பண்ணி மன்னிச்சிரு. ஒருவேளை எனக்காக இல்லனாலும் நம்மளோட பழைய நாட்களுக்காக. இல்லனா இது என்னோட கடைசி ஆசையா நினைச்சுக்கோ. இட்ஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி உன்னால முடியலனா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். இதுதான் என்னோட தண்டனைன்னு நான் நினைச்சுக்கிறேன். சித்தி, அவ அழறா. நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்றா. எனக்கு தண்டனை கிடைக்கணும், ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றா. வேண்டாம் ரிஷி, கோர்ட்ல நமக்கு முடிவு தெரியற வரைக்கும் நீ அவளை பாக்குறது நல்லதில்ல. நீ அவளை போய் பார்க்காத. ஓகே? ம். அக்கா, அக்கா. இதோ வர. 1 2 3 4 அண்ணே, உள்ள வாங்க.
என்னோட போன் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. ஹலோ, கடைசியா உன்னை மீட் பண்றேன். இதை நீ தப்பான அர்த்தமா நீ எடுத்துக்காத. தேங்க்யூ. எங்க இருக்க? கிளிஃப்ல. சரி, நான் வரேன். வெறும் 10 நிமிஷம் தான் இருப்பேன். இது எனக்கு ரொம்ப அதிகம். ஓகே. அண்ணா, சீக்கிரமா வண்டி எடுங்க. கிளிஃபுக்கு போங்க. இங்க வேற யாருக்காவது தெரியறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். சொல்ல போறேன். பிரக்யா, நான் தான் பேசுறேன். ஆக்சுவலி என்னோட போன் தண்ணியில விழுந்துருச்சு. அதான் பூரவோட போன் வாங்கி பேசுறேன். நான் உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பல. நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா அதை உன்கிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ரிஷி பிரியங்காவை பார்க்கணும்னு விரும்புறானா? பிரியங்கா எனக்கு போன் பண்ணி சொன்னா. ரிஷி ஒன்னும் போன் பண்ணல. பிரியங்கா தான் போன் பண்ணி அவனை மீட் பண்ணணும்னு சொன்னா. ரிஷி மாடியில கூட இல்லக்கா. ரிஷி வீட்ல இல்லையா? அப்ப அவன் பிரியங்காவை மீட் பண்ண போயிருக்கணும். அவனை போய் பார்க்க வேண்டாம்னு நான் சொன்னேன். ஏன் அவன் உன் பேச்சையும் கேட்கலையா? அவன் பார்க்க மாட்டேன்னு தான் சொன்னான். பிரியங்கா போன் பண்ணி என்ன சொன்னான்னா, கடைசியா ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்க விரும்புறேன்னு சொன்னா. இல்ல அவ ரிஷி போய் சொல்றான். பிரியங்கா தான் போய் சொல்றா. ரிஷி ஏன் போய் சொல்ற? ஏன்னா தப்பு அவன் பேர்ல தானே. அவ அத உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பிரியங்காவை பார்த்து மன்னிப்பு கேட்க நினைக்கிறான். நீங்க எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. நான் தான் சொல்றேன்ல, ரிஷியே பிரியங்கா தான். பிரக்யா, ப்ளீஸ். ரிஷிக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல பிரியங்காவை நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா அவ தான் தப்பான பொண்ணு. எல்லாத்துக்கும் போய் சொல்றா. அவ தான் ரிஷிக்கு கால் பண்ணா. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க? பிரியங்கா ரிஷியை பார்க்கிறதுக்கு கிளிஃப்ட்டுக்கு போயிருக்கா. ஐ ரியலி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். எனக்கும் ஒண்ணு புரியல. நானும் அங்க போறேன். நானும் வரேன். I'll be there. இப்ப மாட்டிப்பான். நான் அழுகிறத உன்னால பார்க்க முடியலல்ல? அதாவது உருகுறான். பிரியங்கா, டோன்ட் கிரை. பிரியங்கா, என்ன பண்ற? நீ சொல்ல வந்ததை சொல்லு. நீ என் கூட இங்க வா. பிரியங்கா, நான் உன்னோட எல்லா தவறுகளையும் மன்னிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ற? பிரியங்கா, என்ன இதெல்லாம்? நான் இத வந்துடுறேன். இது என்ன முட்டாள்தனம்? அப்படியெல்லாம் சொல்லாத. நம்மளோட கல்யாணத்துக்கு மந்திரங்கள் ஓதுறாங்க. நமக்கு கல்யாணம் நடக்குது ரிஷி. நமக்கு கல்யாணமா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்தது பெரிய தப்பு, புரிஞ்சுதா? ரிஷி, அவன் என்ன தள்ளி விட்டுட்டான். அவன் என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். அப்புறம் அவன் சொன்னான், நான் அவனோட லைஃப்ல வந்ததே ஒரு பெரிய தப்புன்னு சொன்னான். அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கணும். ஆனா நான் அவனை காதலிக்கிறேன் இல்லையா? எப்படி அவனால என்னை இப்படி இந்த இடத்துல தனியா விட்டுட்டு போக முடியும்? அவன் என்ன மறந்துட்டேன்னு எப்படி சொல்லுவான்? ஆனா நான் பண்ண போற காரியத்துல அவனோட லைஃப்ல அவன் எதையுமே மறக்க கூடாது. எனக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கான்ல, அது அவனுக்கு தான் கிடைக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ கோர்ட் வாசல மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ அதே டென்ஷன்ல இருக்க போற. உனக்கு எப்போ ஜெயில் தண்டனை கிடைக்க போகுதுன்னு. சில சமயம் கோர்ட்டுக்கு
சில சமயம் ஜெயில், அப்புறம் மத்தவங்க யாருமே உன்னை வாழ விட மாட்டாங்க. உன்னை வாழ விட மாட்டாங்க. சார் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வேணும் சார். நாளைக்கு மீட்டிங். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இத பூரப் கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க சார். பிரியங்கா அந்த பையனை மீட் பண்ண கூடாது. அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஐம் சாரி சித்தப்ஸ், ஐம் சாரி. நான் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. இனிமே என்னோட சேர்ந்து இந்த கஷ்டங்கள் எல்லாமே போயிடும், முடிஞ்சிரும். நீ எங்க போன? பிரியங்காவை பார்க்க தானே? ரிஷி, நீ எதுக்காக அங்க போன? நான் போக வேணாம் சொல்லியும் நீ அங்க போயிருக்கல. ஐம் சாரி சித்தி, நான் அங்க போயிருக்க கூடாதுதான். அங்க என்ன நடந்துச்சு? அதுதான் உங்ககிட்டயும் பாட்டிக்கிட்டயும் நடந்துகிட்டாலே அதேதான் பைத்தியக்காரத்தனம். ஆரம்பத்துல சாதாரணமா பேசி அதுக்கப்புறமா போன்ல கல்யாண மந்திரத்தை போட்டு விட்டான். அப்புறம் கல்யாணம் நடக்கிற மாதிரி என் கையை பிடிச்சி சுத்தி வந்தா. சித்தி, நான் அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன். பைத்தியம், அவ ஒரு பைத்தியம். நீ அங்க போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஐ எம் சாரி சித்தி. நான் அவளோட சித்தப்பா கிட்ட பேசுறேன். நீ வந்துட்டனா அவ்வளவு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பிரியங்காவை இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் இந்த கேஸ் கூட இன்னும். அந்த பொண்ணு ரொம்ப டேஞ்சரஸான பொண்ணு. இந்த மாதிரி நான் நிறைய பேரை சந்திச்சிட்டேன். இப்படிதான் திஷாவோட வாழ்க்கையும் போச்சு. முதல்ல உள்ள வா. ஹலோ. புரப். சாரி மேடம், புரப் சாரோடைய போன் என்கிட்ட இருக்கு. அவர் இப்ப மீட்டிங்ல பிஸியா இருக்காரு. இப்ப அவரால் பேச முடியாது. ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் வேணா அவர்கிட்ட போய் சொல். ஆக்சுவலி நான் மிஸ்டர் அபிஷேக் மெஹரா கிட்ட பேசணும். புரபோட போன்ல இருந்து தான் அவர் என்கிட்ட பேசினாரு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். சரி, ஓகே மேடம். சித்தி, அபிஷேக் சாரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. Switched off. பிரியங்கா, 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 பிரியங்கா. ஐம் சாரி சித்தப்ஸ். என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டுருச்சு. இப்ப என்னோட சேர்த்து உங்களோட கஷ்டங்களையும் நான் முடிச்சு வைக்க போறேன். எனக்கு தெரியும், யாரு வராங்களோ இல்லையோ, நிச்சயமா நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சித்தப்ஸ், ரிஷி என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. கோர்ட் மட்டும் இல்ல, ரிஷியும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலேயும் என்னால இருக்க முடியாது. நான் போறேன். இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போறேன். நிரந்தரமா போறேன். ஐ லவ் யூ சித்தப்ஸ். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா? நீங்க எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. ஐ எம் ப்ராமிசிங் யூ. நான் நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்பேன், ரைட்? நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், பிரியங்காவை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அவளுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன்.
குற்றவாளி நீதான் பிரியங்கா. தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். எல்லா விதத்திலயும் நீ தப்பாடுவ. பிரியங்கா, பிரியங்கா, யார் இப்படி பெல் அடிக்கிறது? சித்தி நான் போய் பாக்குறேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ என்னங்க, அவனை விடுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. எனக்கு எதுவும் தெரியாது. என்னாச்சு? அவளை பார்க்க போனியா இல்லையா? நான் அவளை பார்க்க போனேன் தான். ஏண்டா எதுக்குடா போன? போக வேண்டாம்னு சொன்னாங்கல்ல, நீ அங்க போய் என்னடா பண்ண? அது நான் இல்ல, பிரியங்கா தான் என்ன வர சொன்னா, அதனால தான் போனேன். பொய் சொல்லாதடா. நீ அவளை அங்க வர சொல்லி சொன்னதா அவ என்கிட்ட போன் பண்ணி சொன்னா. ஐயோ நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. சொல்லு, நீ என்கிட்ட சொல்லு அங்க என்ன நடந்துச்சுன்னு. அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவளை நீ என்ன பேசணும்னு சொல்லு. என்ன? You don't act smart with me. நீ அவளை பார்க்க போனல, போக வேணாம்னு சொன்னல. நீ அவளை என்னெல்லாம் பேசிருக்க? அப்புறம் நீ கிளிஃப்க்கு வரேன்னு சொன்னல. ஆமா, நான் வரதாதான் இருந்தேன். அதுக்குள்ள ரிஷி வீட்டுக்கு வந்துட்டான். அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அதனால நான் உங்களுக்கு கூட போன் பண்ண, உங்க போன் தான் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தது. நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. ரிஷி உன்கிட்ட சொன்னால பிரியங்கா சூசைட் கமிட் பண்ணிட்டானே, அதனால நீ இவனுக்கு இங்க துணையா இருந்துட்டல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா அவ சூசைட்லாம் பண்ணிக்கல. அவ அப்படி பண்ணிக்க மாட்டா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எழுதின லெட்டர் படிச்சேன். அதுல அவ தெளிவா எழுதிருக்கா. ரிஷி அவ கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா, மன்னிப்புக்கு பதிலா இவ அவளை இன்சல்ட் பண்ணிருக்கா, சூசைட் பண்ணிக்க கட்டாயப்படுத்திருக்கா. அவ என்ன எழுதிருக்கானா, நான் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்க? பிரியங்கா அவ சூசைட்லாம் பண்ணிக்கவும் மாட்டா. அவ செத்துட்டா. எப்படி உங்களுக்கு அந்த லெட்டர் படிச்சேன். அதுல அவ தெளிவா எழுதிருக்கா. ரிஷி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா, ஆனா அவன் கேட்கல. என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான்னு எழுதிருக்கா. அவளை தற்கொலை பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திருக்கா. நான் உங்களை விட்டு இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு எழுதிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல சித்தி, அவ அங்கதான் இருப்பா. நான் அவளுக்கு போன் பண்றேன் சித்தி. அவ சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டான். போன் எடுக்க மாட்டா. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. அவ அங்கதான் இருப்பா. அப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்லு. இங்க பாருங்க, நான் அந்த லெட்டரை படிக்கல. ஆனா அவ என்ன எழுதியிருந்தாலோ அந்த மாதிரி அவ நிச்சயமா பண்ணிருக்க மாட்டா. நாம போய் அவளை தேடுவோம். அவ அங்கதான் கண்டிப்பா இருப்பா. ஆமா, அவ மத்தவங்கள பயன்படுத்துறது அவளோட வழக்கம். அப்ப சொல்லு, அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லு. இங்க பாருங்க ப்ளீஸ். பிரியங்கா அவ இங்கதான் இருந்தா. இங்கதான் இருந்தானா? இங்கதான் எங்கயாவது இருப்பா. அவளை நம்ம தேடுவோம். ஆனா அவ கிடைக்காத போது எங்க இருந்து தேடுறது? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? சூசைட் லெட்டர் நான் படிச்சு அதுல என்ன எழுதிருக்குன்னு சொன்னல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாம அவளை தேடி கண்டுபிடிப்போம். நான் தான் அவளை தேடிட்டேனே. இந்த கிளிஃப் எவ்வளவு உயரம் தெரியுமா? ஐ அம் ஸ்கேர்ட். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? ரிஷி என்னாச்சு? சித்தி, பிரியங்கா என்ன மாட்டி விட பாக்குறா. உனக்கு ஏன் அப்படி தோணுது? அவ உண்மையிலேயே சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா, சாக நினைக்கிறவ எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை எதுக்கு அணைக்கணும்? அந்த அக்னியை தான் அவ சாட்சியா வச்சா. சித்தி, ஐ எம் சாரி. நான் உங்க பேச்சை கேட்டு இருந்திருக்கணும். நான் அவர்கிட்ட பேசுறேன். இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அண்ட் இந்த பொண்ணு தான் மிஸ்ஸிங். இவனால தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. என்ன சொல்றீங்க நீங்க? பிரக்யா, இது நமக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிறேன். பிரியங்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்தது. அவ என்கிட்ட ரிஷிய பார்க்க போறதா சொன்னா. ரிஷி என்கிட்ட சாரி சொல்ல போறான், மோல ஸ்டேஷனுக்காகன்னு சொன்னா. இவ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போறதா சொன்னா. அந்த கேஸ் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. விஷயத்தை எங்க இருந்து எங்க கொண்டு போறீங்க? பிரக்யா, நான் தான் சொன்னல, இது நமக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல. எனக்கும் ரிஷிக்குள்ள பிரச்சனை, இதுல தலையிடாது. இன்ஸ்பெக்டர் சார், இவர் சொல்றது எல்லாமே தப்பு. இல்ல இன்ஸ்பெக்டர், இவ அவகிட்ட மன்னிப்பு கேட்க போயிருக்கா. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா ஏடா கூடமா பேசியிருக்கான். அது அவளால தாங்கிக்க முடியல. பிரியங்காவை சூசைட் பண்ணிக்க கட்டாயப்படுத்திருக்கா. சூசைட் நடக்கவே இல்ல. இது மிஸ்ஸிங் கேஸ். அவ யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிட்டான். அதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. எங்க போயிருக்கா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? சூசைட் லெட்டர் எழுதி வச்சிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்களா? அந்த லெட்டர் எங்க? அது லெட்டர் இல்ல, டெட் பாடி இல்ல. எப்படி கேஸ் கொடுப்பீங்க? நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. மேம், முதல்ல நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எங்களுக்கு எதுவும் கிடைக்காத வரைக்கும் நாங்க அரெஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்க ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த லெட்டர் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும்.
இன்ஸ்பெக்டர் சார் கிடைக்கல. பிரியங்காவுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அவன் நல்லதா இருப்பா. சார் 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 இந்த போன் கிடைச்சது. அதை நான் பார்க்கலாமா? இது பிரியங்காவோட போன். அப்போ அவ ஃப்ரெண்டோட வீட்டுல இல்ல, இங்கதான் எங்கேயோ சூசைட். பிரியங்காவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சுக்கோ. I promise you, நான் அவனுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் தான் வேண்டான்னு சொன்னல. பிரியங்கா கிட்ட நெருங்காத நான் உன்கிட்ட சொன்னல. அத மீறிய நீ அவளை பார்க்க வந்திருக்க. உனக்கு என்ன தைரியம் இருந்திருக்கோ? என்ன நினைச்ச? நீ தப்பிச்சிருவன்னு நினைச்சியா? ஏன் அப்படி பண்ண? என்னடா பண்ண? என்ன பண்ண? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? சார், இவன் ஒரு மிருகம். இவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். ஆரம்பத்துல இருந்து நீ தப்பான ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க தான் இவனை திரும்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை சொல்றது? நான் அந்த லெட்டரை படிச்சேனே. விடுங்க, நான் அடிக்கல. சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். டெட் பாடி கிடைக்கவே இல்லை. இந்த பேக் தான் கிடைச்சது. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இங்கடா எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அங்கேயே போய் நம்ம தேடுவோம். அந்த இடத்துல போய் தேடுவோம். அவ எங்க இருக்கான்னு சொல்லு. நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும். நீங்களும் தான் வாங்க. கிளம்பு ரிஷி, நானும் வரேன். பயப்படாத. கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ஆனா நான் ஜெயிலுக்கு போகவே மாட்டேன். ரிஷியவும் அனுப்ப மாட்டேன். ஆனா அவனோட லைஃப மொத்தமா நான் நாசம் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் நான் சொன்னதை கேட்கல. பெருசா என்ன, கல்யாணம் தானே பண்ணிக்க சொன்ன, முடியாதுன்னு சொல்லிட்டான். இனிமே நான் எதுவுமே பேசாம அவனோட லைஃப் ஸ்டோரிய நான் எழுதுவேன். என்னோட ஒவ்வொரு லைனும் அவனோட லைஃப் லைனா மாறும். அவனால என்னை மறக்கவே முடியாது. எல்லாரும் என்னை தேடுவாங்க. அவங்களுக்கு நானும் கிடைக்க மாட்டேன், என்னோட டெட் பாடியும் கிடைக்காது. அவன் அரெஸ்ட் ஆக மாட்டான். ஆனா அவன் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நாள் முழுக்க நொந்து நொந்து அவனோட லைஃப் ஃபுல்லா சந்தோஷமே போயிடும். அவன் சிரிப்பை மறக்கணும். அப்புறம் அவனோட லைஃப் நாசமா போறத டிவிலயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ பாப்பேன். ரிஷி, இனிமேல் உன்னோட லைஃப், உன்னோட கரியர், உன்னோட ஃபேமிலி எல்லாமே நாசமாயிடும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, இனிமே உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ஆனா நான் ஜெயிலுக்கு போகவே மாட்டேன். ரிஷியவும் அனுப்ப மாட்டேன். ஆனா அவனோட லைஃப மொத்தமா நான் நாசம் பண்ணிடுவேன். ஏன்னா அவன் நான் சொன்னதை கேட்கல. பெருசா என்ன, கல்யாணம் தானே பண்ணிக்க சொன்ன, முடியாதுன்னு சொல்லிட்டான். இனிமே நான் எதுவுமே பேசாம அவனோட லைஃப் ஸ்டோரிய நான் எழுதுவேன். என்னோட ஒவ்வொரு லைனும் அவனோட லைஃப் லைனா மாறும். அவனால என்னை மறக்கவே முடியாது. எல்லாரும் என்னை தேடுவாங்க. அவங்களுக்கு நானும் கிடைக்க மாட்டேன், என்னோட டெட் பாடியும் கிடைக்காது. அவன் அரெஸ்ட் ஆக மாட்டான். ஆனா அவன் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கணும். நாள் முழுக்க நொந்து நொந்து அவனோட லைஃப் ஃபுல்லா சந்தோஷமே போயிடும். அவன் சிரிப்பை மறக்கணும். அப்புறம் அவனோட லைஃப் நாசமா போறத டிவிலயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ பாப்பேன். ரிஷி, இனிமேல் உன்னோட லைஃப், உன்னோட கரியர், உன்னோட ஃபேமிலி எல்லாமே நாசமாயிடும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னல, இனிமே உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இவ்ளோ பண்ணிருக்கேன், இவ்ளோ பிளான் பண்ணிருக்கேன். ஆனா ரிசல்ட் இஸ் 0. ஐ திங்க் ஐ ஷுட் வெயிட். மிஸ்ஸிங் ரிசல்ட்டுக்கு போலீஸ் 24 hours எடுப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ஏதாவது நியூஸ் வரும். அபிஷேக் பிரேம் மெஹராவோட நியூஸ் ஆச்சே,
அதை எப்படி இக்னோர் பண்ணுவாங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு நான் இங்கதான் இருந்தாகணும். சித்தப்ஸும் போலீஸும் சேர்ந்து ரிஷிக்கு தண்டனை கொடுக்கற வரைக்கும் நான் இங்கதான் இருந்தாகணும். அதுக்கப்புறம் நான் வருவேன் லேடி கஜினியா மாறி. நான் உங்ககிட்ட என்னோட மெமரி போயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரிஷி என் தலையில கல்லால அடிச்சுட்டான்னு சொல்லுவேன். அதனால நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்லுவேன். என்னோட ஞாபக சக்தி வந்ததும் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுவேன். அதுக்குள்ள ரிஷியோட லைஃப் அடியோட மொத்தமா காலியா இருக்கும். ரிஷி, நீ எவ்வளவு பெரிய முட்டாள். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன்னோட லைஃப இழக்கிற பாத்தியா? சோ சேட். பிரியங்கா எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல, நான் அவளுக்கு ஒரு கார்டியன். அவங்க பாட்டி என்ன நம்பி அவளை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்றது? அவ இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லவா? நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்களுக்கு பிரியங்காவை பத்தின உண்மைகள் இன்னும் தெரியல. அவ உங்க முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி வேற மாதிரியும் இருக்கா. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவளை புரிஞ்சுக்கிறதுல நீங்க தப்பு பண்றீங்க. ரிஷி எதுவும் பண்ணலன்னு கோர்ட்டே ஒத்துக்கிச்சேன். ஏன்னா சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாமே பிரியங்காவுக்கு அகைன்ஸ்டா இருந்தது. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அன்னைக்கு பிரியங்கா போய் சொல்லி ரிஷிய உங்க கேபினுக்கு கூப்பிட்டுருக்கா. அதே மாதிரி தான் இன்னைக்கும் அவ போய் சொல்லி இவனை மாட்டி விட்டு. நீ ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணதா ப்ளீஸ்? அப்ப நீங்க உண்மைக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்னு பாரு சொல்றீங்க. பிரக்யா, அவன் நல்லவன் இல்ல, அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரக்யா, நீ எனக்கு துணையை நிப்பன்னு நினைச்ச. நான் உங்களுக்கு துணையா எப்போ இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒவ்வொரு தடவையும் தப்பான விஷயத்துக்கு தோண போறீங்க. உங்க பார்வைக்கு நான் வேற யாரோ மாதிரி தெரியறேன். என்னங்க இங்க பாருங்க ப்ளீஸ். இதெல்லாம் நடக்காம நான் தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆனா என்னால மத்தவங்களுக்கு அநியாயம் நடக்கிறத எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? என்னால அப்படி விட முடியாது. சரிதாம்மா, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க பேரனை போய் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? அதுவும் இல்லாம ரிஷி கிட்ட உண்மை இருக்கு. அவன் எந்த தப்பும் பண்ணல. நான் இப்ப உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா அதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் ஏற்படுதுன்னு தெரியல. மறுபடியும் நீ எனக்கு அகைன்ஸ்டா நிக்கிற. எப்பவும் நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. நீ திரும்ப வரும்போதெல்லாம் நீ எனக்கே எதிரா நிக்கிற. மறுபடியும் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா இல்ல. நான் உண்மை பக்கம் தான் நிக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு தப்பா தெரியுது. மறுபடியும் நீ எனக்கு அகைன்ஸ்டா நிக்கிற. ஆனா நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கவே இல்லையே. நான் இதுதான் சொல்ல வந்தேன். உள்ள என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் சரி, சண்டை எல்லாமே கோர்ட் ரூம்குள்ளேயே இருக்கட்டும். நம்ம 2 பேருக்குள்ள வேண்டாம். ஓகே? நீங்க தானே சொன்னீங்க இதுல நமக்குள்ள எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு. ஆனா இப்ப ஏன் நடக்குது?
இந்த கேஸ்னால நமக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொன்னல. ஆனா அவ செத்துட்டா. உங்களுக்கு எப்படி ஏன்னா நான் அந்த லெட்டர் படிச்சேன். அதுல அவ தெளிவா எழுதி இருந்தா ரிஷி அவகிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா, ஆனா அவ கேட்கல. என்ன அவ இன்சல்ட் பண்ணிட்டானே. தப்பெல்லாம் பண்ணது இவன் தான். நீ ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க மறுபடியும் இவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. சித்தி, ஐ எம் சாரி. என்னாச்சு? என்னால உங்களுக்கு அதிக தொல்லை இல்லை சித்தி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது சித்தி. இங்க பாரு, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. என்னோட கவலை, உன்னோட கவலை, இதெல்லாம் பத்தி யோசிக்கிறத நிறுத்திட. இதனால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. அது நமக்கே ப்ராப்ளம் ஆயிடும். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னு நினைச்சுக்கோ. உன்னோட பாட்டி இருக்காங்களா, அவங்க உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அவங்கள பத்தி யோசிச்சு பாரு. தேங்க்ஃபுல்லி இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா உன் விஷயத்துல அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் பாட்டி நிலைமையை யோசிச்சியா? நான் என்ன சொல்றேன்றத புரிஞ்சுக்கோ. நாம டென்ஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நல்ல விஷயங்களும் இருக்குல்ல, அத பத்தி மட்டும் யோசி. அதுக்காக கடவுள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிரியங்கா மாதிரி ஒரு டென்ஷனான பொண்ணை நீ ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. அவள மாதிரியும் இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல எனக்கும் அந்த மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்ண தெரியல. அவ காதல்னு சொல்லி உன் வாழ்க்கையவே நாசம் பண்ண நினைக்கிறா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சித்தி. என்ன உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும் சித்தி. என் மேல எப்படி உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? எனக்கு தெரியும், சில பேர் மேல நாம நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வருஷங்கள் ஆகும். ஆனா சில சமயங்கள்ல இந்த சிரிப்பு மட்டும் போதும். நம்ம மனசே சொல்லும் யார் மேல நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு. அண்ட் ஐ திங்க் ஐ கேன் ட்ரஸ்ட் யூ. தேங்க்யூ சித்தி. ஆனா நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உனக்கு இன்னும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல ரிஷி. பிரியங்கா உன் வாழ்க்கையை அழிக்கிற வரைக்கும் அவன் நிம்மதியாவே இருக்க மாட்டான்.